சரி, அடுத்த மேட்ச் யாருக்குன்னு பார்க்கலாம். இந்த வருஷம் கத்துக்கிட்டுங்க கூட நல்லாவே சண்டை போடுறாங்க. ஒரு வழியா எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. இதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். என்னுடைய திறமை என்னங்கறத நான் எல்லாருக்கும் காட்டுவேன். பாத்தீங்களா, நானும் அந்த பையனும் மோத போறோம். ஆக்கமாரு, நமக்கு லாட்டரி அடிச்சிருச்சுன்னு நினைச்சுக்கோ. இது உனக்கான நேரம் நருட்டோ. நீ யாருங்கறத காட்டு. உன்னோட முழு திறமைய வெளிப்படுத்த. நான் ஜெயிக்க போறது ஒரு Akamaru Unleashed. Who's top dog now? 7th மேட்ச் இப்ப ஆரம்பிக்க போகுது. நருட்டோ உசுமாக்கியும் கீபாவும் மோத போறாங்க. இந்த தருணத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். சாரி கீபா, உன்னை நான் தோக்கடிச்சிட்டா தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காத. இத நான் சொல்லலாம்னு எழுதி வச்சிருந்தேன். ஆனா அது இன்னும் கொஞ்சம் கடுமையா இருந்திருக்கும். அப்படிதானே ஆக்கமாரு? வாயால பேசுறது ரொம்ப சுலபம் தான். மேட்ச் முடிஞ்ச அப்புறம் நீ என்ன சொல்றன்னு நானும் பாக்குறேன். அட பொடிவாண்டு. ஒரு நிமிஷம், உன் பப்பிய வச்சு என்ன பண்ற? விளையாடிக்கிட்டு இருக்கியா? அதுக்கு அடிபட்டுச்சுன்னா என்ன பண்ணுவ? என்ன புக்கமாரு இல்லாம எந்த பாட்டும் பண்ண மாட்டேன். இத பாரு, விதிமுறைகளுக்கு எதிராக செயல்படுறது ரொம்ப தப்பு. இல்ல, சீனோட பூச்சிகள் மாதிரி இது இவனுக்கு சொந்தமானது. அப்படின்னா விதிமுறைகளை மீறல. என்னமோ பண்ணுங்க. 2 பேருக்கு எதிர்த்து நான் பொறுத்த மோத போறேனா? அதையும் பார்க்க தானே போறோம். ஆக்கமாரு, நீ இங்க இருந்து வேடிக்கை மட்டும் பாரு. நான் இருக்கேன்ல. நல்லா கேட்டுக்கோ நருட்டோ, இந்த மணி கிட்ட தோற்றாத. நாம காத்துட்டு இருந்த முடி வந்துருச்சு. தப்பா எடுத்துக்காத ககாஷி. போனோட நான் அவனுக்கு தானே சப்போர்ட் பண்ணணும். ஆனா எனக்கு இதுல நருட்டோ ஜெயிக்கணும்னு ஆசையா இருக்கு. கீபாக்கு அது பிடிக்காது. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே. நருட்டோ, ஆனா போங்கப்பா, கீபா மட்டும் எஸ்கேப் ஆயிட்டான். இங்க நானதுல இருந்து எந்த அளவுக்கு பலசாலியானங்கிறத தெரிஞ்சுக்குவோம். இன்னைக்கு உன்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் டூல்ஸ் கத்துக்க போறேன். பொரியா இல்லையான்னு பாரு. அவன் முன்ன மாதிரியே வெகுளியா தான் இருக்கானா? டிரான்ஸ்ஃபார்ம். என்ன நடக்குது? ஏன் எல்லாரும் தெரியுறீங்க? சும்மா விளையாடிட்டு இருந்தா அவ்வளவுதான். யாராவது இப்படி எல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவாங்க என்ன? விளையாடுறது போதும் நருட்டோ. நீ அகாடமிக்கு வந்து 3 வருஷம் ஆகுது. இன்னும் விளையாடிட்டே. என்ன நடக்குதுங்க? ஆமா, யார் அந்த சின்ன பையன்? நல்ல வேளை இந்த கிளாஸ்க்கு வந்த இந்த பையன் செம காமெடி பண்றான். ஆமா, இது இருக்கிறது எல்லாமே கலகலன்னு இருக்கும். ச்சே, சரி, ஆனா காமெடி பீஸ். மறுபடியும் ட்ரை பண்ணி சீரியஸா பண்ணணும். டிரான்ஸ்ஃபார்ம். இன்னும் திருத்த முடியாது. விளையாட்டா போச்சு உனக்கு. இவன் நிஜமாவே இப்படி தான் பண்ணுவானா? வந்து 3 வருஷம் ஆச்சு, ஆனா ஒரே வேலையை தான் பண்றான். சரியான காமெடி பீஸ். நான் ஹோக்காகே மாதிரி நடிக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு தடவை பாருங்க. ஒரு நாள் கண்டிப்பா ஹோக்காகே ஆவேன். அதுக்கப்புறம் எல்லாரும் பின்னாடி நிப்பீங்க. அது சரி, எந்த உலகத்துல தம்பி? உன்னை நினைச்சா எனக்கு பரிதாபமா இருக்கு. அதனால ஒரே அடியில இப்போ உன் கதையை முடிக்க போறேன் பாரு. அப்படியா? நல்லா காமெடி பண்ற. என்ன தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுல ஒரே ஷாட்ல என் கதையை முடிக்க போறியா? ஏஜுக்கு ஒண்ணும் குறைச்சல இல்ல. என்ன கத்துக்கிட்டேன்னு பாப்போம். தயாரா இருக்கீங்கன்னா போட்டியை நீங்க ஆரம்பிக்கலாம். பீஸ்ட் மெமிக்ரியோட நிஞ்சா ஆர்ட், ஆல் ஃபோர்ஸ் ஜூட்ஸு. ஏதோ வரம் பாருடா. கொஞ்ச நேரத்துக்கு அவன் எழுந்திருக்க கூட மாட்டா பாருங்க. மேட்ச் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிடுங்க. நினைச்ச மாதிரி ஆயிடுச்சு. கீபா கொஞ்ச நேரம் சண்டை போடுவான்னு நினைச்சா, ஆனா இப்படி முடிஞ்சிருச்சு. ஓ நாருட்டோ, என்ன இப்படி டக்குனு முடிஞ்சிருச்சு? சொன்னல முடிஞ்சிடும்னு. என்ன அவ்வளவுதானா? கண்ண மூடி திறக்கிறதுல போட்டி முடிஞ்சிச்சு. சரியான காமெடி பேசவன். நருட்டோ. அப்போ இதுதான் விஷயமா? என்னுடைய கனவு பொண்ணுதான். ஹோக்காகே ஆனதுக்கு அப்புறம் இந்த கிராமத்து மக்கள் கண்டிப்பா என்ன மதிப்பாங்க. இத்தனை நாள் அவமானப்படுத்துறத நினைச்சு கண்டிப்பா எல்லாரும் வேதனைப்படுவாங்க. அவன் என்ன சொன்னாலும் சீரியஸா எடுக்க மாட்டான். அவன் விளையாடான்னு நினைச்சிட்டு இருந்தோம்.
அப்படிதான் கதையை முடிச்சிட்டியா? குட் பாய். நீ உண்மையிலேயே ஏய் அக்கமாரு, உனக்கு என்ன ஆச்சு? என்ன பண்ணிட்டு இருக்க? சர்ப்ரைஸ், நல்லா மாட்டியா? டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜூட்ஸை யூஸ் பண்ணிட்டியா நீ? விடுடா, விட போறியா? சரி சரி, நீ குடிச்சு எத்தனை வருஷம் ஆகுது? அக்கமாரு எங்க அவன என்ன பண்ண? இதோ இங்க தான் இருக்கு. எப்படி அவன? உன்ன வாவ், அது நம்ம நருட்டோ தானா? நருட்டோ கீபாக்கு ஈடு கொடுப்பான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்ஸுவையும் க்ளோன் ஜுட்ஸுவையும் ஒரே டைம் பயன்படுத்திருக்கான் அப்படின்னா அவன் நல்லா வளர்ந்துட்டான் அர்த்தம் இல்லையா? ஜெத்துவா அவனால கத்து வச்சிருக்கான், அவ்வளவுதான் விஷயம். பரவாயில்லையே, நான் நினைச்சதை விட பெட்டரா தான் இருக்கான். இவன் கொஞ்சம் சுவாரஸ்யமா செயல்படுறான். ஒரு ஷினோபி ஆப்போனன்ட் கிடைக்கிறது இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. அது நல்லா இருந்துச்சுல. கண்டிப்பா வெளிய கலக்கிட்ட நருட்டோ. குறைச்சி இட போடுற. நீ பலசாலி ஆயிட்டதை நிரூபிச்சிட்ட. ஆனா என்ன தோக்கடிக்க இது பத்தாது. என்ன போட்டு இப்பதான் ஆரம்பிக்குது. ஓ அப்படியா கதை? சரி வா மோதலாம். உன்னை நாக் அவுட் பண்றதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த மேட்ச்க்கு நடுவுல இந்த அளவுக்கு வளருவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அந்த பையன் என்ன ரொம்பவே ஆச்சரியப்படுத்துறான். விளையாட்டா இருந்தவனா இப்ப இப்படி சண்டை போடுறான். என்னாச்சுன்னு தெரியல. ஆனா நமக்கு தெரிஞ்ச நருட்டோ இவன் கிடையாது. ககாஷி என்ன ட்ரைனிங் கொடுத்தான்னு தெரியல, ஆனா அது வேலை செஞ்சிருக்கு. என்ன இருந்தாலும் கீபாவுக்கும் ஆகாமாருக்கும் நிறைய ட்ரிக்ஸ் தெரியுங்கிறத இப்ப அவன் தெரிஞ்சுக்க போறான். நாருட்டோ, நான் உன் இடத்துல இருந்தா அக்கமாரு இப்ப போக விட்டுவேன். இங்க என்ன நடக்குது? நீ அக்கமாருக்கு இப்ப என்ன கொடுத்த? அது என் பரு ரெட் கலர்ல மாறிடுச்சு. அதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா? உணவு மாத்திரைகள். அதேதான், கீபா இப்ப ஒரே ஏரியா ஒழிச்சு கட்ட போறான். தயாராக அக்கமாரு. பீஸ்ட் மிமிக்ரி. மேன் பீஸ்ட் க்ளோன்ஸ். என்ன திடீர்னு அவன் கண்ணுல ஒரு பேய் தெரியுது. ஒரு நிமிஷம் இருந்தா அவன் இப்ப ஏதோ சாப்பிட்டான். இது அநியாயம். நான் பத்தி மாட்டேன். அவனை டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க. உணவு மருந்துகள் இதுவும் ஒரு விதமான டூல் தான், பயன்படுத்தலாம். அவங்க நம்பி பிரயோஜனம் இல்ல. எனக்கு புரியல. இப்ப அவன் வாயில என்ன போட்டான்? அதெல்லாம் உணவு மருந்துகள். என்ன சொன்னா? மிலிட்டரி உருவாக்குனது அது எனர்ஜி பூஸ்ட் பண்ணுங்கிறதுனால அதை எடுத்துட்டா சாப்பிடாம தூங்காம 3 நாள் பேட்டில் பண்ண முடியும். ஆனா அதோட விளைவு என்னவா இருக்கும்னா நம்ம ரொம்ப கணச்சு போயிடுவோம். அது மட்டும் இல்லாம மனசளவுல பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ கீபா அக்கமாரோட சக்கரா 2 மடங்கு சக்தி வாய்ந்ததா இருக்கு. கதையை முடிச்சிடலாம். நருட்டோ, எல்லாம் முடிஞ்சது. நருட்டோ தோத்து போயிடுவான். கீபா சாதாரணமாவே மிருக மாதிரி சண்டை போடுவான். இப்போ அந்த மருந்தால அவனோட சக்கரா மிருகத்தனம் ஆயிடுச்சு. அவனோட சக்கராவை 2 மடங்கு அதிகமாக்குற அந்த சக்தி இப்போ வேலை செய்யுது. கீபாக்கு ஏத்த ஆயுதம் அது. oh no, நருட்டோ. நான் பேலன்ஸ் பண்ணிருக்கேன். கவுண்டர் அட்டாக் பண்ண முடியாது. இவங்க கிட்ட இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணி அவங்க என்ன தாக்க கூடாது. நல்லா மாட்டியா? மேன் பீஸ் அல்டிமேட் ஆயுதம். ஹேங் ஓவர் பேக். நான் தான் போட்டு இன்னும் கடுமையாகும் சொன்னல. நான் கண்டிப்பா ஒரு நாள் ஹோக்காகே ஆவேன். அதை எப்படி சாதிக்கலாம் நினைக்கிறேன்? இப்படி குப்பப்படுத்திட்டு கனவு கண்டுட்டா கனவுல கூடாது நடக்காது. நான் வேணும்னா ஹோக்காகே ஆக முடியும். கம் ஆன், உன்ன மாதிரி பலவீனமான ஒருத்தனால எப்படி ஹோக்காகே ஆக முடியும்? உனக்கு மூளை வேலை செய்யாதா என்ன? இல்ல, நீ தப்பா பேசுற கீபா. அவன் பலவீனமானவன் கிடையாது. ஒரு நாள் எல்லாரும் பாப்பீங்க. நான் லார்ட் ஹோக்காகே ஆவேன். நான் யாருங்கிறத காட்டுறேன். எல்லாரும் பாப்பீங்க. அவன் என்ன மாதிரி கிடையாது, இந்த உலகத்தை மாதிரியும் கிடையாது. நருட்டோக்கு நம்ம எல்லாரும் விட தன்னம்பிக்கை ஜாஸ்தி. அவனுக்கு ஆரம்பத்துல இருந்து எல்லாமே கஷ்டமா இருந்தாலும் அவன் என்னைக்கும் விட்டு கொடுத்ததே இல்ல. எப்பவும் தனியா போராடுவான். அவனுக்கு துணையா யாரும் இருக்க மாட்டாங்க, உதவிக்கும் ஆள் இருக்க மாட்டாங்க. அவனுக்கு என்ன ஆனாலும் அதை பத்தி யாருக்கும் அக்கறை கிடையாது. பாத்தியா அந்த சின்ன பையனா? அது அந்த பையன் தானே கூட்டத்திலே தோத்து போன ஒரே ஆளு. நல்ல வேலை அவன் தோத்து போனான். இவெல்லாம் ஒரு நிஞ்சானா ஊர்த்தாங்க நினைக்கிறேன் நீ. ஏன்னா அந்த பையனதான். அதை பத்தி நம்ம பேசக்கூடாது. அவன் மேல யாரும் மரியாதை காட்டினதில்ல. அவனை கொஞ்சம் கூட மதிச்சதே இல்ல. ஷேடோ க்ளோன் ஜுட்சு. ஆனா நருட்டோவ இப்பதான் எல்லாரும் கவனிக்கிறாங்க. எழுந்து சண்டை போடு நருட்டோ. இப்ப எல்லாரோட கவனமும் அவன் மேலதான் இருக்கு.